இன்றைக்கி வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்பவே டேஸ்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், நான் வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கோட மேல் தோல் எடுத்துருங்கம்மா. இப்போ வந்து நல்லா சீவல் போட்டுடலாம். பாருங்கம்மா, உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு சீவல் போட்டு ஒரு பவுலில் சேர்த்துருங்க. பொடியை நறுக்குன ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடலாம். 1/2 கப்பு பொடியை நறுக்குன கேரட்டு, 1/2 கப்பு பொடியை நறுக்குன குடமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, பிரெட் தூள் 1 கப்பு நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்த்துக்குங்க, நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. கரம் மசாலா கொஞ்சமாக, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனுக்கு, மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்குன கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாமா? தண்ணி சேர்க்காதீங்க, தண்ணி சேர்க்காமல் அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. பாருங்கம்மா, கையில் வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் நம்ம கையில். இந்த சைஸு உருண்டை எடுத்துக்கோங்கம்மா. உருண்டை குழம்புக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கக்கூடாது, மீடியமான அளவில் தான் சைஸ் இருக்கணும். இதை எடுத்து நல்லா அப்படி ஒரு ரோல் பண்ணிவிடுங்க. விரிசல் இல்லாத அளவுக்கு நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு உருண்டை போட்டு ஒரு பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கம்மா, பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நம்ம உருண்டை வந்து ஒரு பீஸாக சேர்த்துக்கலாம். உருண்டை வந்து கேப் விட்டு சேருங்க. இதே போல் எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன் வச்சுக்கோங்கம்மா. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பீஸ் பூண்டு, ஒரு 10லேருந்து 15 உருளை முந்திரி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாருங்கம்மா, நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் முந்திரிலாம் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கம்மா, வெங்காயம் அரைச்சி எடுத்ததும் இது கூடவே 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அரைச்சா போதும். அதே பேன் வச்சுங்கம்மா. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். நான் வந்து 2 தக்காளி பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடணும். பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா தயிர் முந்திரிலாம் சேர்த்து அரைச்சிக்கிறதுனால நல்லா ஒயிட்டாக இருக்குது. பாருங்கள், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நம்ம வந்து ஏற்கனவே இஞ்சி வெங்காயம்லாம் நல்லா வதக்கி தான் எடுத்துருக்கோம். இப்போ ஓரளவுக்கு வதக்கினா போதும். பாருங்கம்மா, வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே உருண்டையில் வந்து மசாலா நிறைய சேர்த்துருக்கோம், மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் காரம் வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்க போகிறோம். ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் தண்ணி, ஏன்னா வந்து இந்த உருண்டை குழம்பு வந்து கிரேவியாக வரணும். மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றினாலே போதும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே உருண்டையில் உப்பு சேர்க்குறோம், இதில் பார்த்து சேர்த்துக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கம்மா, ரொம்ப திக்காக இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். பாருங்கம்மா, 1 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கணும். நம்ம பொரிச்சு வச்சுக்கிற உருண்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருண்டை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து குழம்போட காரெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். பாருங்கள், கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். பாருங்கம்மா, நம்ம உருண்டை சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துச்சு, கரெக்டாகிடுச்சு பாருங்கள்.
அவ்வளோதாம்மா, ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான வெஜிடபிள்ஸ் உருண்டை குழம்பு ரெடி.